சென்னை பல்லவன் இல்லத்தை முற்றுகையிட்ட போக்குவரத்து தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இந்த கைது தொடர்பான கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக ராஜா, போக்குவரத்து தொழிலாளர்கள் அறநெறியில் தங்களுடைய போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக திங்கட்கிழமை இரவே போராட்டத்தை தொடங்கிய போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் சுமார் 30 தொழிற்சங்கங்கள் தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். தமிழக அரசினுடைய போக்குவரத்துறை அமைச்சரும் பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருக்கிறது. இந்த பல்லவன் இல்லத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய போக்குவரத்து தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த அந்த தொழிலாளர்களை நசுக்கும் விதமாக, அச்சுறுத்தும் விதமாக காவல்துறையை வைத்து தற்போது கைது செய்திருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அதிமுக, சிஐடியு, ஏஐடிசியு, ஐஎன்டிசியு, அதாவது திமுக கூட்டணி இருக்கக்கூடிய பல்வேறு அந்த தொழிற்சங்கமும் இந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவதால் அவர்கள் நசுக்கும் விதமாகவும் அச்சுறுத்தும் விதமாகவும் இந்த கைது நடவடிக்கை இருக்கிறது என்று விடியா திமுக அரசையும் போக்குவரத்துறையும் கண்டித்து தங்களுடைய கண்டன கோஷங்களை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக தங்களுடைய போக்குவரத்துறையில் இருக்கக்கூடிய ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும். அதே நேரத்தில் தங்களுடைய போக்குவரத்துறையில் தற்காலிக ஓட்டுநராக இருக்கக்கூடிய அந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். புதிய ஓய்வூதிய திட்டத்தை, குறிப்பாக திமுக அரசுடைய தேர்தல் வாக்குறுதி அளித்த திட்டங்களை கைவிட வேண்டும் என்ற பல்வேறு விஷயங்களை எல்லாம் வலியுறுத்தி தான் இந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபடக்கூடியவர்களை மிரட்டும் வகையில், அவர்களை அச்சுறுத்தும் வகையில், அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்து பல்லவன் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்ட போக்குவரத்துறையினுடைய தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்ட தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த அந்த ஊழியர்களை, அந்த தொழிலாளர்களை தற்போது கைது செய்து வருகிறார்கள். பேருந்தில் அவர்களை இழுத்து செல்லக்கூடிய காட்சி, பேருந்தில் அவர்கள் தரதரவென இழுத்து பேருந்தில் அடைக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த தொழிலாளர்கள் காவல்துறையினரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பொங்கல் பண்டிகை நெருங்கி வருகிறது. தென் மாவட்டங்கள் இல்லாமல் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் பயணிக்கக்கூடிய அரசு போக்குவரத்து சாதனங்களை நம்பியே இருக்கிறார்கள், பேருந்துகளை நம்பியே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இதுபோன்ற ஒரு போராட்டங்களை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறதை உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி அந்த போராட்டத்தை அவர்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதனை விடுத்து அவர்கள் நசுக்குவதும், அவர்களை மிரட்டுவதும், அவர்களை அச்சுறுத்துவதும், மீண்டும் மீண்டும் அந்த போராட்டக்காரர்களை தூண்டிவிடும் விதமாக திமுக அரசினுடைய செயல்பாடுகளும் அதே போன்று போக்குவரத்துறையினுடைய செயல்பாடும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அங்கு கைது செய்யப்பட்டவர்கள் கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். பல்லவன் இல்லம் முழுவதும் பரபரப்பாக காணப்படுவது குறிப்பிடத்தக்கது. ராஜா, முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட போக்குவரத்து தொழிலாளர்களை காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.